தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்தானது. கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் என்றும் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல். மொழிகளுக்கு இடையே சமத்துவம் என்பது இருக்க வேண்டும். மொழி திணிப்பு நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. உத்தரகாண்ட் மாநிலம் முக்வா பகுதியில் உள்ள கங்கை மாதா கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. கங்கை மாதாவுக்கு மலர் தூவியும் சாமரம் வீசியும் வழிபாடு நடத்தினார். அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை உருவாக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. டாலரை பலவீனப்படுத்துவதில் இந்தியாவுக்கு ஆர்வமில்லை என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். லண்டன் சென்றிருக்கும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மீது தாக்குதல் முயற்சி. ஜெய்சங்கரின் காரில் இருந்த இந்திய தேசிய கொடியை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கிழித்ததால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. கிராம் 8020 ரூபாய்க்கும் சவரன் 64,160 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை அடுத்த புழல் சிறையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோர் ஆய்வு. கைதிகளிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வசதிகள் செய்து கொடுப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. சென்னை எழும்பூர் கோடம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே நடைபெறும் பராமரிப்பு பணிகள். இன்றும் நாளையும் 17 எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம். பரமக்குடியில் இளைஞர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். சாத்தூர் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவியை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரித்த கணவன். தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் கணவனிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் மேலநம்பிபுரம் அருகே கொலை குற்றவாளியை சுட்டுப்பிடித்த காவல்துறை. தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றபோது சுட்டுப்பிடித்தனர். விருதுநகரில் கட்சி நிர்வாகியை தாக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. பொதுக்கூட்ட மேடையிலேயே தாக்கிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மதுரை உசிலம்பட்டி அருகே போலியான சான்று கேட்டு கிராம நிர்வாக அலுவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம். அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகி மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. தற்கொலைக்கு சக தோழிகளே காரணம் என மாணவி கடிதம் எழுதி வைத்திருப்பதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை புறவழி சாலையில் 2 லாரிகள் மோதி விபத்து. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இடிபாடுகளில் சிக்கிய லாரி ஓட்டுநர் பத்திரமாக மீட்பு. காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் பெரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மறு உத்தரவு வரும் வரை செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தல்.
ஹமாஸ் கிளர்ச்சி படையுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை. பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். செவ்வாய் கிரகத்தின் பறந்து விரிந்த காட்சிகள். புதிய வீடியோவை வெளியிட்டது நாசா. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.